கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகாருடைய காரியம், ஆபிரகாம் கொடுத்து அனுப்பிய தண்ணீர் செலவழிந்த பிறகு நடக்கிற ஒரு காரியம், தாகத்தோடு இருக்கிற ஒரு நேரம் பிள்ளைக்கு கொடுக்கும்படியாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். ஆகாருடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது ஒரு தண்ணீர் துறவை கண்டார் என்று சொல்லி இதில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவளுக்காக ஒரு தண்ணீர் உள்ள ஒரு ஊற்றை ஆண்டவர் புறப்பட பண்ணினார். எப்பொழுது என்று சொன்னால், அதாவது வேதத்தில் 16 வாசிக்கிறோம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு எய்யும் தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுதாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுதாள். ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின அந்த துருத்தியில் கொடுத்து அனுப்பின தண்ணீர் செலவழிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன செய்வது என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே அவள் அங்கும் இங்குமாக அவள் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் அலைந்து திரிகிற வரைக்கும் ஆண்டவர் அங்கே அவளுக்கு ஒரு நீரூற்றை அவர் காமிக்கவே இல்லை. அலைந்து திரிகிற வரைக்கும் அவளுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கவே இல்லை. அவளுடைய எதிர்பார்ப்பு நடக்கவே இல்லை. ஆனால் எப்பொழுது நடக்குது என்று சொன்னால், அதாவது அம்பு எய்கிற தூரத்தில் போய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவள் அழுதாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் நமக்கு தேவையானதை பெறுவதற்கு, நம்முடைய தாகம் தீர்க்கப்படுவதற்கு, நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு, நாம் நன்மைகளை பெறுவதற்கு அங்கேயும் இங்கேயும் அலைகிறோம். அங்கேயும் இங்கேயும் வேஸ்ட்டாக நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய அலைச்சலுக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைப்பதே இல்லை. ஆனால் தேவ ஆகாரை போல நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு கூட உட்கார்ந்து அழும் பொழுது, தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகாருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. ஆகவே வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். ஆனால் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழும் பொழுது தான் தேவன் அவருடைய கண்களை திறந்து ஒரு தண்ணீர் துறவை காமித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிதான ஒரு காரியங்களை அவர் செய்வார். உங்கள் தாகத்துக்காக, உங்களுடைய எதிர்பார்ப்பு நடப்பதற்காக நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைகிறீர்கள். ஆனால் அது நடப்பதில்லை, கைகூடி வருவதில்லை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து உங்கள் பக்கத்திலே ஒரு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருப்பார். நல்ல ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருப்பார். அவர் கண்மலையை திறக்கிறவர். அவர் கற்பாறையை நீரூற்றுகளாக அவர் மாற்றுகிற நல்ல தெய்வம். ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மையை பெறுவதற்கு, என் தாகம் தீர்க்கப்படுவதற்கு, எங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு, ஆண்டவரே அங்கேயும் இங்கேயும் அலையாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் தேவைகளை சந்திக்கிறவர், எங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுகிற நல்ல தேவன். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும், ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.